ஸோ உங்கள் கிட்னி வந்து என்றைக்குமே வந்து வெளியில் இந்த பிரச்சனை ஆகிக்கிட்டு இருக்குது அப்படின்றத உங்களுக்கு ஒரு ரத்த பரிசோதனை இல்லாமல் கண்டிப்பாக தெரிஞ்சிக்க முடியாது. உங்கள் கிட்னி படிப்படியாக டேமேஜ் ஆகிறது கூட நல்லபடியாக முன்னேறி உங்களுக்கு ஒரு கிட்னி ஃபெயிலியர் அளவுக்கு போகாமல் கண்டிப்பாக தடுக்க முடியும். கண்டிப்பாக ஒரு கிட்னி ஃபெயிலியர் அப்படின்றது உங்கள் பக்கத்தில் கூட வராமல் நீங்கள் ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை உங்கள் குடும்பத்தோடு நீங்கள் சந்தோஷமாக வாழ முடியும். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் பிரகாஷ். என்றைக்குமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சைலண்ட் ஹார்ட் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம ஹார்ட்டில் வந்து பிரச்சனை வர்றதுக்கு எந்தவித சிம்டம்ஸுமே இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உங்கள் கிட்னியுமே அதே மாதிரி தான் வேலை செய்யும். உங்கள் கிட்னி வந்து டேமேஜ் ஆகிறது வந்து சைலண்ட்டான டேமேஜ் தான். ஸோ அது வந்து எந்தவித வலியும் வந்து காட்டாது, உங்களுக்கு வந்து வெளி தோற்றம் எதுவும் இருக்காது. நீங்கள் என்ன நினச்சிக்குவீங்க, உங்களோட கிட்னி வந்து நல்லா தான் இருக்குது, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, இனிப்பு நீர் ரத்த கொதிப்பு இதுக்கு நான் மருந்து வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைப்பீங்க. உங்கள் ஹார்ட் வந்து எந்த வெளித்தோற்றமும் இல்லாமல் ஒரு சைலண்ட் ஹார்ட் அட்டாக் வர்ற மாதிரி தான் உங்களோட கிட்னியுமே வந்து பாதிக்கும். ஸோ உங்கள் கிட்னி வந்து என்றைக்குமே வந்து வெளியில் இந்த பிரச்சனை ஆகிக்கிட்டு இருக்குது அப்படின்றத உங்களுக்கு ஒரு ரத்த பரிசோதனை இல்லாமல் கண்டிப்பாக தெரிஞ்சிக்க முடியாது. ஸோ அதனால நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம், உங்களுக்கு ஹார்ட் பிரச்சனை இருக்குது, உங்கள் ரத்த ஓட்டம் சரியாக இல்லை, உங்களுக்கு இனிப்பு நீர் அதிகமாக இருக்குது, உங்கள் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது, இல்லை உங்கள் லைஃப் ஸ்டைல் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா எளிய முறையில் நீங்கள் ஒன்று செய்யணும். ஒரு 6 மாதங்களுக்கு ஒரு தடவை உங்களோட பிளட் டெஸ்ட் கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணியே ஆகணும். அந்த பிளட் டெஸ்ட் மூலியமாக உங்களோட யூரியா எவ்வளோ இருக்குது, உங்கள் கிரியாட்டினின் எவ்வளோ இருக்குது, இஜிஎஃப்ஆர் எவ்வளோ இருக்குது, யூரிக் ஆசிட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் சாப்பாட்டு முறையில் மாற்றம் ஏற்படுத்துறது. அதே மாதிரி உங்களோட லைஃப் ஸ்டைல், உங்கள் தூக்கம், உங்களோட உழைப்பு, உங்களோட ஸ்ட்ரெஸ், இது எல்லாத்துலேயும் எப்படி வந்து சேஞ்சஸ் பண்ணுறது அப்படின்றத கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் மாற்றிக்கிட்டிங்கன்னா உங்கள் கிட்னி படிப்படியாக டேமேஜ் ஆகிறது கூட நல்லபடியாக முன்னேறி உங்களுக்கு ஒரு கிட்னி ஃபெயிலியர் அளவுக்கு போகாமல் கண்டிப்பாக தடுக்க முடியும். அதனால் கால் வீக்கம் இருக்குது, அப்புறம் வந்து மூச்சு திணறல் இருக்குது, உடம்பு சோர்வு இருக்குது, யூரின் போகும்போது பபிள்ஸாக இருக்குது, அதுக்கப்புறம் வந்து மூச்சு விடுறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்குது, இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்தால், இல்லை உங்களோட இனிப்பு நீர் அதிகமாக இருக்குது, ப்ரெஷர் அதிகமாக இருக்குது, இல்லை ஹாஸ்பிட்டல் மருந்து ரொம்ப காலம் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க, அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் இருந்தாலும் சரி, ஒரு சைலண்ட் டேமேஜ் உங்கள் கிட்னிக்கு ஆகிறதுக்கு முன்னாடி உங்கள் கிட்னியை நீங்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க. ஆரம்ப காலத்திலே உங்கள் கிட்னியில் பிரச்சனை இருக்கா இல்லையா அப்படின்றது தெரிஞ்சிருச்சுன்னா கண்டிப்பாக ஒரு கிட்னி ஃபெயிலியர் அப்படின்றது உங்கள் பக்கத்தில் கூட வராமல் நீங்கள் ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை உங்கள் குடும்பத்தோடு நீங்கள் சந்தோஷமாக வாழ முடியும். அதனால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம், இரத்த பரிசோதனை கண்டிப்பாக செய்யுங்க. அந்த பரிசோதனை செஞ்சுட்டு உங்களோட டாக்டர்கிட்ட நீங்கள் அதுக்கு உண்டான அறிவுரை நீங்கள் எடுத்துக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு கிட்னி டேமேஜ் இருக்குது, கிட்னி ஃபெயிலியர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா கீழே உள்ள நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிவிட்டு எங்களோட ஆலோசனையும் நீங்கள் எடுக்கலாம். எங்களோட ஆலோசனை மூலியமாக உங்களோட ஆரோக்கியம் நல்ல முறையில் முன்னேற்றுவதற்கு எங்களால் உதவி செய்ய முடியும். நன்றி, வணக்கம்.